அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் முதன்மையாக பார்க்கக்கூடிய கிரக மாறுதலாக அமைவது குரு பகவான் சித்திரை 28ஆம் தேதி முதல் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் நுழையக்கூடிய இந்த தருணம் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறது. 9இல் குரு என்றால் எப்பேற்பட்ட நன்மை உருவாகும் என்பதை திட்டவட்டமாக இந்த வேளையில் குரு பகவான் உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் பெரிய அளவிலான நெருக்கடிகள், தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் எதுவும் இல்லாமல் இந்த வேளையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து சேர்வதற்கான நல்ல வாய்ப்பை அள்ளி கொடுக்கிறார். திருக்கணிதத்தின்படி 6இல் நுழைந்திருக்கக்கூடிய சனி பகவானும் யோக வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு யோகஸ்தானத்திலிருந்து சித்திரை 12ஆம் தேதி முதல் குறிப்பாக ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது லாபஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. மிக வலிமை வாய்ந்த சனி மற்றும் குரு ஆகிய கிரகநிலைகளும் நிழல் கிரகமான ராகு கேதுவும் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே இந்த மாதம் முழுவதும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் தடையும் இன்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே நெருக்கடிகள் விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேலை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யூகம் கிடைக்கிறது. மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக இந்த வேளையில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. மங்களகாரகன் 10இல் இருப்பது பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. எனவே நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் எளிதில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த வேளையில் சூரியன் உச்சம் பெற்று சப்தமஸ்தானம் ஆகிய 7இல் அமர்ந்திருக்கிறாருங்க. அவரின் சப்தம பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் இந்த மாதம் முழுவதும் உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வரப் போகிறார். எனவே அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் 6ஆம் இடமான யோகஸ்தானத்தில் உச்சபலத்துடன் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான மிக வலுவாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் 6ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியுடன் இணைந்து முற்பகுதியிலும் 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து பிற்பகுதியிலும் வலம் வரப் போகிறார். வித்யாகாரகரான புதன் உச்சம் பெற்ற இரு கிரகநிலைகளுடன் இணைந்து வலம் வருவதால் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி பெறுவதோடு அறிவாற்றலை நுணுக்கமாக பயன்படுத்தி கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரன் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பாக சிக்கனமாக பல பணிகளை செய்து முடித்து இந்த மாதம் முழுவதும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் முன்னேற்றத்தை விரைவாக சந்திப்பதோடு உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் மிக சிறப்பாக கவனத்துடன் எதிர்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. மனதில் எந்த விதமான குழப்பமோ வருத்தமோ பல்வேறு வகையான டென்ஷன்களோ சிக்கல்களோ இல்லாமல் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். உணர்ச்சி வசப்படுதலை ஏற்படுத்தக்கூடிய பல காரியங்களில் இந்த தருணத்தில் கட்டுப்பாட்டுடன் அவற்றை எதிர்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள்
பிரச்சனைகள் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய மனநிறைவும் மன அமைதியும் இந்த வேளையில் உறுதியாகவே மிகப்பெரிய அளவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைய போகிறது. சிறு முயற்சியிலே நல்ல வரன் கிடைக்கும். நிச்சயதார்த்தம், திருமணம், வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மேற்கொள்வதோடு இந்த தருணத்தில் புத்திரக்காரகர் 9 நுழைவதால் புத்திர பாகியமும் பல்வேறு வகையில குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைக்க போவதால் எடுத்த காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைய போகிறது. எனவே இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜீவனக்காரகராக இருக்கக்கூடிய சனி பகவான் அற்புதமான அமைப்பில் விளம்பருகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தேவையற்ற பிரச்சனைகள், சிக்கல்கள் எதுவும் எதிர்கொள்ளாத வகையில் அற்புதமான நல்ல வாய்ப்பையும் சிறப்பான சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியான பணிகளில் இருந்து விலகும். சிறு முயற்சியிலே நிரந்தர வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என மனதிற்கு பிடித்த நல்ல பல நிகழ்வுகளை உறுதியாக சந்திக்க முடியும். தொழில்துறை, வியாபாரத்துறை சந்தை நிலவரம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக அமைவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மத்திய மாநில அரசின் சலுகைகளும் எதிர்பாராத வகையில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிகவும் சிறப்பாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது கவனம் செலுத்தி இந்த தருணத்தில் நிதி சார்ந்த பிரச்சனைகளை கையாளும் போது திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளையும் துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் சற்று அனுகூலமான அமைப்பில் வலம் வருவதால் இந்த தருணத்தில் பண பற்றாக்குறை விலகும். உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அறிவாற்றலை நிறைவாக பயன்படுத்துவதற்கான நல்ல யோகமும் கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. தேவையற்ற சிந்தனைகள், பிரச்சனைகளை தவிர்த்து முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கான நல்ல யோகம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உயர்கல்வி சார்ந்த பணிகளும் சாதகமாக அமையும். வியக்கத்தக்க வகையில் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை மாணவர்கள் சந்திக்க முடியும். விவசாயம் சார்ந்த பணிகளில், வயல் சார்ந்த பணிகள் திருப்திகரமாக அமையும். விளைச்சலும் வருமானமும் குறைவில்லாமல் சிறப்பாக கிடைக்க போகிறது. கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான வெற்றி உறுதியாகவே கிடைக்கும். மேலும் இந்த வேலையை துலாம் ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாக உங்களை தேடி நிச்சயமாக வரும்.